5 ஆசனங்களை கொண்டு நுவரெலியா மாநகர சபையின் மேயர் தெரிவுக்கான வாக்கெடுப்பு இன்று காலை இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி சார்பில் உப்பாலி வணிகசேகரவும் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட அஜித் குமாரவும் மேயர் பதவிக்காக போட்டியிட்டனர். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் உப்பாலி வணிகசேகரவுக்கு ஆதரவாக 14 வாக்குகள் கிடைத்ததுடன் அஜித் குமாரவுக்கு 11 வாக்குகள் கிடைத்தன. அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் உப்பாலி வணிகசேகர மேயராக தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி மேயராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் யோகராஜா தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை நுவரெலியா பிரதேச சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. 24 உறுப்பினர்கள் கொண்ட நுவரெலியா பிரதேச சபையின் தவிசாளர் இதன்போது ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேலு யோகராஜ் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். தேசிய மக்கள் சக்தியின் ஹேவகே ஆஷா தில்ருக்ஷி பொன்சேகா உப தவிசாளராக தெரிவானார். வல்வெட்டித்துறை நகரசபையின் அதிகாரத்தை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளரை பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தவமலர் சுரேந்திரநாதனும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மகாலிங்கம் மயூரனும் போட்டியிட்டனர். 16 உறுப்பினர்களை கொண்ட சபையில் 7 வாக்குகளை பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வேட்பாளர் தவமலர் சுரேந்திரநாதன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். எதிர்த்து போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் மகாலிங்கம் மயூரனுக்கு 6 வாக்குகளை கிடைத்திருந்தன. தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாகத்தம்பி பத்மநாதன் தெரிவானார். வலிவடக்கு பிரதேச சபையின் அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. 35 உறுப்பினர்கள் கொண்ட சபையின் தவிசாளர் பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சுகீர்தரனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் பத்மநாதன் சாருஜனும் போட்டியிட்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக 14 வாக்குகள் கிடைத்ததுடன் எதிர்த்து போட்டியிட்டவருக்கு 9 வாக்குகள் கிடைத்தன. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தங்கராசா தெரிவு செய்யப்பட்டார்.